வணக்கம். இன்றைய நமது ஆழமான அலசலுக்கு உங்கள அன்புடன் வரவேற்கிறோம். இன்னைக்கு உங்களுக்காகவே பிரத்யேகமா ஒரு விஷயத்தை எடுத்துட்டு வந்திருக்கோம். கொஞ்சம் யோசிக்க வைக்கிற மாதிரி இருக்கும். நம்ம கிட்ட இன்னைக்கு ஸ்ரீமத் சுவாமி சித்பவானந்தரோட தினசரி தெய்வீக திரட்டு நூல்ல இருந்து ஒரு சின்ன குறிப்பு இருக்கு. அக்டோபர் 13ஆம் தேதிக்கான குறிப்பு. தலைப்பு என்னன்னா பூஜ்யம். பார்க்க சின்னதா இருந்தாலும் இதுக்குள்ள ஒரு பெரிய விஷயம் அடங்கி இருக்கு. பூஜ்யம், ஜீரோ. சும்மா பார்த்தா அதுக்கு மதிப்பில்ல, அது ஒண்ணுமே இல்லைன்னு தான் தோணும் இல்லையா? ஆனா இந்த குறிப்பு ஒரு ஆச்சரியமான விஷயத்த சொல்லுது. இந்த பிரபஞ்சத்துல மத்த எதை விடவும் பூஜ்யத்துக்கு மதிப்பு அதிகங்கிறது தான் அதோட ஒரு விசித்திரமான உண்மை. ஒரு முரண்பாடு, பாரடாக்ஸ்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி. இந்த முரண்பாட்டை தான் நம்ம இன்னைக்கு கொஞ்சம் விரிவா அலச போறோம். கணிதம், அண்டவியல், ஆன்மீகம்னு பல தளங்கள்ல இந்த பூஜ்யத்தோட சக்தி எப்படி வெளிப்படுதுன்னு இந்த குறிப்பு வழியா பார்க்கலாம். சரி, முதல்ல கணிதத்துல ஆரம்பிக்கலாமா? பூஜ்யம் எப்படி மதிப்பு இல்லாததாவும் அதே சமயம் மதிப்பு கூட்டுறதாவும் இருக்கு. இது இது எப்படி சாத்தியம்? ஆமா, இந்த குறிப்போட ஆரம்பமே இந்த முரண்பாட்டை அழகா சொல்லுது பாருங்க. பூஜ்யம் மதிப்பற்றது போல் தெரிகிறது. இது கணித ரீதியா 100க்கு 100 உண்மை. ஜீரோவை தனியா எழுதுனா அதுக்கு வேல்யூ இல்ல, ஒன்னும் இல்ல, இல்லாமைய குறிக்குது. ஆனா அதோட நிஜமான பவர் மத்த நம்பர்ஸோட சேரும்போது தான் தெரியுது. ஆமா, குறிப்பிலே சொல்ற மாதிரி ஒரு எண்ணுடன் அது சேர்க்கப்படும்போது அது அந்த எண்ணின் மதிப்பை அதிகரிக்கிறது. இதுதான் அதோட முதல் ஆச்சரியம் இல்லையா? வெறும் ஒண்ணுமில்ல எப்படி மதிப்பை கூட்ட முடியும்? கரெக்டா கேட்டீங்க. அதுதான் பூஜ்யத்தோட அடிப்படை கணித சக்தி. ஒரு ஒரு சிம்பிள் உதாரணம் பாருங்களேன். 1ன்னு ஒரு நம்பர் இருக்கு. சரி. அதுக்கு பின்னாடி, அதாவது வலது பக்கம் ஒரே ஒரு ஜீரோவை சேர்க்கும்போது அது 10 ஆயிருது. அதோட மதிப்பு 10 மடங்கு ஜாஸ்தி ஆகுது. ஆமா. இன்னொரு பூஜ்யம் சேர்த்தா 100, 100 மடங்கு. இன்னொன்னு 1000, 1000 மடங்கு. இப்படி ஒவ்வொரு பூஜ்யமும் சேர்க்க சேர்க்க அந்த எண்ணோட மதிப்பு அப்படியே பயங்கர வேகமா எக்ஸ்பொனென்ஷியலா ஏறிட்டே போகுது. யோசிச்சு பாருங்க, தனியா நிக்கும்போது ஒண்ணுமில்ல, வெறுமைன்னு தோணுற ஒரு சின்ன சிம்பல் ஒரு நம்பரோட சேரும்போது அதோட மதிப்பை அளவே இல்லாம உயர்த்துற சக்தி அதுக்கு இருக்கு. இதுவே ஒரு பெரிய பிலோசபிக்கல் சிந்தனைக்கு இடம் கொடுக்குது. இது சுவாரஸ்யமா தான் இருக்கு. ஒன்னும் இல்லங்கிறதுல இருந்து இவ்ளோ பெரிய வேல்யூ வரது ஆச்சரியம் தான். ஆனா இந்த பூஜ்யம்ங்கிற கான்செப்ட் எல்லா கல்ச்சர்லயும் ஈஸியா ஏத்துக்கிட்டாங்களா, இல்ல இது ஒரு பெரிய புரட்சிகரமான ஐடியாவா இருந்துச்சா? இது நல்ல கேள்வி. உண்மையிலேயே பூஜ்யத்தை ஒரு நம்பரா ஏத்துக்கிறதும் அதை கணக்குல யூஸ் பண்றதும் மனுஷ வரலாற்றுல ஒரு பெரிய ஸ்டெப் தான். சில பழைய நாகரிகங்களுக்கு ஜீரோங்கிற கான்செப்டே இல்ல. இல்லாட்டியும் அது ஒரு பிளேஸ் ஹோல்டரா, அதாவது இடமதிப்பா மட்டும்தான் யூஸ் பண்ணாங்க. ஜீரோவை ஒரு தகுதியான நம்பரா மத்த நம்பர்ஸ் மாதிரி கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல் செய்யக்கூடிய ஒன்னா ஏத்த ரொம்ப நாள் ஆச்சு. ஓ, அப்படியா? முக்கியமா மேற்கத்திய உலகத்துல பூஜ்யம்னா இன்மை, வெறுமைங்கிறதால அதை ஒரு எண்ணாவே கன்சிடர் பண்ண தத்துவ ரீதியா தடைகள் இருந்துச்சு. இந்திய கணித மேதைகள் தான் முக்கியமா அவங்க தான் பூஜ்யத்தை ஒரு முழுமையான எண்ணா வரையறுத்து அதோட ரூல்ஸை வகுத்தாங்க. இது கணிதத்திலையும் சரி, அறிவியல்லையும் சரி பெரிய பெரிய முன்னேற்றங்களுக்கு வழி செஞ்சுது. அப்போ கணிதத்திலேயே பூஜ்யத்தோட அந்த முரண்பாடான சக்திய முதல்ல பாக்குறோம். அதோட வெளிப்படையான மதிப்பற்ற தன்மையில தான் அதோட அளப்பரிய சக்தி இருக்கு. சரி, இந்த குறிப்பு அடுத்ததா பூஜ்யத்தை இன்னும் பெரிய லெவல்ல பாக்குது இல்லையா? அண்டவெளியோட தொடர்பு படுத்துது. ஆமா, அடுத்ததா இந்த குறிப்பு கணித உலகத்திலிருந்து நம்மள அப்படியே காஸ்மாலஜி, அதாவது அண்டவியல் பார்வைக்கு கூட்டிட்டு போகுது. அது என்ன சொல்லுதுன்னா, பூஜ்யமும் எல்லையற்ற தன்மையும் ஒன்றுதான். வெளி, ஸ்பேஸ் என்பது வெறுமை, வாய்டு, அது ஒரு பூஜ்யம். இது ஒரு ஆழமான கருத்து. வெளி, ஸ்பேஸ் ஒரு பூஜ்யம்னு சொல்றது எப்படின்னு கொஞ்சம் விளக்க முடியுமா? அது எப்படி எல்லையற்ற தன்மையோட ஒன்னா இருக்க முடியும்? இங்க குறிப்பு ஆகாயத்தை இல்லாட்டி பிரபஞ்ச வெளியே ஒரு பூஜ்யத்துக்கு ஒப்பிடுது. ஏன்னா வெளிங்கிறது அடிப்படையில பார்த்தா காலிலா, வெறுமையா இருக்கு. அந்த வெறுமை அல்லது இன்மைதான் அதோட அந்த பிரம்மாண்டமான கொள்ளளவுக்கு காரணம். இப்போ ஒரு பாத்திரம் காலியா இருந்தா தானே அதுல பொருட்களை போட முடியும். ஆமா, சரி. அதே மாதிரி இந்த பிரபஞ்ச வெளிங்கிறது ஒரு பெரிய வெறுமை, ஒரு பூஜ்யம் மாதிரி இருக்கிறதால தான் அதுக்குள்ள கோடானு கோடி நட்சத்திரங்கள், கிரகங்கள், கேலக்சிஸ்னு கவுண்ட்லெஸ் காஸ்மிக் பாடிஸ் எல்லாத்தையும் தனக்குள்ள அடக்கிக்க முடியுது. அதுக்கு எல்லையே இல்ல. அந்த வெறுமை தான் எல்லாத்தையும் உள்ளடக்க இடம் கொடுக்குது. இங்கேயும் பாருங்க, அதே முரண்பாடுதான். ஒண்ணுமே இல்லைன்னு தோன்ற அந்த வெளி பிரபஞ்சத்துல இருக்கிற எல்லாத்தையும் தாங்கி நிக்குது. அதோட எல்லையற்ற தன்மை, இன்ஃபினிட்யூட் அதோட பூஜ்ய தன்மையிலிருந்து, அதோட வெறுமையிலிருந்து தான் வருது.
இது யோசிக்க வைக்குது. ஆனா ஒரு கேள்வி வருது மனசுல. இப்ப இருக்கிற சயின்ஸ் படி வெளி சுத்தமா வெறுமை இல்லையே. அதுல வெற்றிடம் இருந்தாலும் டார்க் மேட்டர், டார்க் எனர்ஜி, குவாண்டம் ஃபிளக்சுவேஷன்ஸ்னு என்னென்னவோ இருக்குன்னு சொல்றாங்களே. அப்போ இந்த வெளியொரு பூஜ்யம்ங்கிற கருத்து எப்படி பொருந்தும்? இது ஒரு உருவகமா இருக்குமோ? மிகச் சரியான கேள்வி கேட்டீங்க. நீங்க சொல்றது கரெக்ட் தான். மாடர்ன் காஸ்மாலஜி படி ஸ்பேஸ் கம்ப்ளீட்டா ஒண்ணுமில்லாத ஒரு வெற்றிடம் இல்ல. ஆனா நாம இந்த குறிப்பு எழுதப்பட்ட சூழலையும் அதோட தத்துவ நோக்கத்தையும் பார்க்கணும். இது அநேகமா பிசிக்ஸ் ரீதியான துல்லியமான விளக்கத்தை விட ஒரு மெட்டஃபர், அதாவது ஒரு தத்துவார்த்த உருவகமா மெட்டஃபாரிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கத்தான் வாய்ப்பு அதிகம். பூஜ்யங்கிறது இங்க எதையும் தன்னுள் ஏத்துக்கிற திறனுள்ள அடிப்படை நிலை, இல்லாட்டி எல்லா தோற்றங்களுக்கும் ஆதாரமான வெறுமைங்கிற அர்த்தத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கலாம். ஓ! அதாவது படைப்புகள் உருவாகிறதுக்கு முன்னாடி இருந்த நிலை, இல்லாட்டி படைப்புகளை தாங்கி நிக்கிற ஆதாரமான களங்கிற அர்த்தத்துல பூஜ்யம் அல்லது வெறுமைன்னு சொல்லியிருக்கலாம். அந்த வகையில பார்க்கும்போது அந்த வெறுமையோட சக்தி தான் எல்லாத்தையும் சாத்தியமாக்குதுங்கிற கருத்து முக்கியமானது. புரியுது, புரியுது. அப்போ இது இயற்பியல் விளக்கத்தை விட ஒரு தத்துவ பார்வைன்னு எடுத்துக்கலாம். இந்த பூஜ்யத்தோட முரண்பாடான சக்தி, ஒண்ணும் இல்லாதது எல்லாத்தையும் தாங்குறது, கணிதத்துல ஆரம்பிச்சு அண்டவியல் வரைக்கும் போகுது. இப்போ இந்த குறிப்பு அதோட உச்சகட்டமா இந்த பூஜ்ய கருத்தை மனுஷனோட அக உலகுக்குள்ள கொண்டு வருது. த செயின்ட் மேக்ஸ் ஹிம்செல்ஃப் அ ஜீரோ அப்படின்னு சொல்லுது. இதுதான் ரொம்ப ஆழமான பகுதின்னு நினைக்கிறேன். இதுக்கு என்ன அர்த்தம்? ஆமா, இதுதான் இந்த குறிப்போட ஆன்மீக பார்வை, அதோட சென்ட்ரல் ஐடியானே சொல்லலாம். ஒரு ஞானி இல்ல ஆன்மீகத்துல உயர்ந்த நிலையை அடைஞ்சவங்க ஏன் தன்னை ஒரு பூஜ்யமா ஆக்கிக்கணும்? குறிப்பு அதுக்கான பதிலையும் சொல்லுது பாருங்க. ஏனென்றால் அவர் பூஜ்யமாகிவிட்டதால் அவரை தொடர்பு கொள்ளும் அனைவரின் இதயங்களிலும் அவர் ஆட்சி செய்கிறார் அல்லது வாழ்கிறார்ன்னு சொல்லிட்டு. இதோட ஆழமான அர்த்தம் என்னன்னா, நான் என்னோடதுன்னு சொல்றோம்ல, அந்த அகங்காரம், ஈகோ, தன்முனைப்பு, சுயநலம் இதையெல்லாம் ஒருத்தர் முழுசா தாண்டி போகும்போது அவர் ஒரு பூஜ்யம் மாதிரி ஆயிடுறார். அதாவது அவர்கிட்ட தனிப்பட்ட விருப்பு வெறுப்பு, முன்முடிவுகள், சுயநல நோக்கங்கள்னு எதுவும் இருக்காது. அவர் ஒரு தூய்மையான திறந்த வெளியா மாறிடுறாரு. இந்த கருத்து வேதாந்த தத்துவத்தோட ரொம்ப நெருக்கமா தொடர்புடையது. வேதாந்தம்ங்கிறது இந்து தத்துவத்தோட ஒரு முக்கியமான பிரிவு. அது பிரம்மம்ங்கிற பரம்பொருள், ஆத்மாங்கிற தனிமனித ஆன்மா, இது ரெண்டுக்கும் உள்ள உறவை பத்தி பேசுது. அகந்தையை அழிக்கிறது தான் பூஜ்யமாகிறதுனா, அது எப்படி மத்தவங்க மனசுல ஆட்சி செய்ய அல்லது வாழ வைக்கும்? ஆட்சி செய்யறதுங்கிற வார்த்தை கொஞ்சம் அதிகாரம் மாதிரி கேக்குதே. இங்க ஆட்சி செய்வது இல்லாட்டி வாழ்வதுங்கிறத நேரடி அர்த்தத்துல அதிகாரமா பார்க்கக்கூடாது. அதோட விளைவு என்னன்னு பார்க்கணும். ஒருத்தர் அகங்காரமே இல்லாம பூஜ்யம் மாதிரி நிக்கும்போது அவருக்கும் மத்தவங்களுக்கும் நடுவுல எந்த தடையும் இருக்காது. அந்த தூய்மையான திறந்த நிலை இருக்கு இல்லையா, அது மத்தவங்கள இயல்பாவே இருக்கும். அவங்களால அந்த ஞானியோட ஆழமா கனெக்ட் பண்ண முடியும், அவரோட அன்பையும் அமைதியும் உணர முடியும். ஓ சரி. அந்த ஞானியோட இருப்பு மத்தவங்க மனசுல ஒரு ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தும், ஒரு நீங்காத இடத்தை பிடிக்கும். இது அதிகாரத்தால வர்றதில்ல, இது அகங்காரமற்ற அன்பு, தூய்மை இதனால வர்றது. இது ஒரு விதமான செல்வாக்கு, இன்ஃப்ளூயன்ஸ் தான். ஆனா அது அதிகாரத்திலிருந்து பிறக்கல, வெறுமையில இருந்து, தூய்மையில இருந்து பிறக்குது. அப்போ பூஜ்யமா மாறுறதுங்கிறது ஒரு மாதிரி செயலற்ற நிலை, பாசிவ் ஸ்டேட் இல்லையா? தன்னை ஒண்ணுமில்லாம ஆக்கிக்கிறது எப்படி ஒரு பாசிட்டிவ் சக்தியா, மத்தவங்கள கவர சக்தியா மாற முடியும்? இது கொஞ்சம் முரணா தெரியுதே. இது ஒரு முக்கியமான கேள்வி. பூஜ்யமாக மாறுவதுன்னா தன்னை அழிச்சுக்கிறது இல்ல, செயலத்து போறதும் இல்ல. அது நம்மள சுருக்குற, நம்மள தனிமைப்படுத்துற, நான்கிற அந்த குறுகிய எல்லையை தாண்டி போறது. டிரான்செண்டிங் த லிமிட்டிங் செல்ஃப் அண்ட் ஈகோ. அகங்காரம் தான் நம்மளோட உண்மையான சக்தியை வெளிப்படுத்த விடாம தடுக்குது, மத்தவங்களோட உண்மையா இணைய விடாம தடுக்குது. அந்த அகங்காரத்தை பூஜ்யமாக்கும் போது நம்மளோட உண்மையான எல்லையற்ற இயல்பு வெளிப்படுது. அது ஒரு விதமான முழுமை, அமைதி, அன்பு. இந்த நிலைதான் மத்தவங்களை ஈர்க்குது, அவங்களோட ஆழமான தொடர்பை ஏற்படுத்துது. இது செயலற்ற நிலை இல்லவே இல்ல. இதுதான் ஹையஸ்ட் லெவல் ஆஃப் ஆக்டிவிட்டி. ஆனா அகங்காரம் இல்லாத செயல்பாடு. அதனால இங்க மறுபடியும் அதே முரண்பாடு தான். சுயத்தை வெறுமையாக்குறது மூலமா ஒருத்தர் உண்மையான நிறைவையும் ஆழமான தொடர்பையும் பாசிட்டிவான செல்வாக்கையும் அடைறார். ஓ இப்போ நல்லா புரியுது. இது சுயத்தை அழிக்கிறதில்ல, சுயத்தோட எல்லைகளை தாண்டறது. அந்த அகங்காரம் இல்லாத நிலைதான் உண்மையான கனெக்ஷனை சாத்தியமாக்குது. அப்படியானா சுவாமி சித்பவானந்தரோட இந்த குறிப்பு பூஜ்யம்ங்கிற ஒரு சின்ன கருத்தை வச்சு எவ்வளவு பெரிய பயணத்தை நமக்கு காட்டுது.
எண்களோட மதிப்பை உயர்த்துவதில் ஆரம்பிச்சு பிரபஞ்சத்தை தாங்கும் வெளியாக மாறி கடைசியில மனுஷனோட அகங்காரத்தை கடந்து எல்லாரோடையும் இணைற ஆன்மீக நிலையா எல்லாமே இந்த பூஜ்யத்தோட முரண்பாடான சக்தியை தான் காட்டுது. ஆக இன்றைய இந்த ஆழமான அலசல்ல இருந்து நம்ம முக்கியமா எடுத்துட்டு போக வேண்டிய பாடம் என்னவா இருக்கும்? எனக்கு என்ன தோணுதுன்னா, பூஜ்யத்தோட உண்மையான பவரே அதோட பாரடாக்ஸ்ல முரண்பாட்டுல தான் இருக்குங்கிறது தான். அதோட வெளிப்படையான மதிப்பற்ற தன்மை, அதோட ஒண்ணுமில்லாத நிலை தான் அதோட நிஜமான வலிமைக்கு காரணம். அது கணக்குல மதிப்பு கூட்டுறதா இருக்கட்டும், அண்டவெளியில எல்லாத்தையும் தாங்குறதா இருக்கட்டும், இல்ல ஆன்மீகத்துல அகங்காரத்தை கடந்து அன்ப பெருக்கிறதா இருக்கட்டும், அந்த வெறுமையோட கிரியேட்டிவ் பவர் தான் இதுல மையமா இருக்கு. மிகச்சரியா சொன்னீங்க. இது நம்மளோட வழக்கமான சிந்தனை முறையை கொஞ்சம் சேலஞ்ச் பண்ணுது. நம்ம பொதுவா மதிப்பு பொருட்களை சேகரிக்கிறதுலயோ அதிகாரத்திலயும் தான் பார்க்குறோம். ஆனா இந்த கருத்து இல்லாமையில, ஆப்சன்ஸ் வெறுமையில, அகங்காரமற்ற தன்மையிலன்னு ஒரு வித்தியாசமான ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த ஆற்றல் இருக்குன்னு சொல்லுது. இது நமக்கும் ஒரு கேள்வியை எழுப்புது இல்லையா? ஆமா, நிச்சயமா. இந்த வெறுமையோட சக்தி அல்லது பூஜ்யமாகிற தத்துவம் நம்மோட அன்றாட வாழ்க்கையிலும் எப்படி பயன்படும்னு யோசிக்க வைக்குது. பிரபஞ்சத்தையும் ஞானியோட செல்வாக்கையும் இந்த வெறுமையோட தொடர்பு படுத்தினா நம்ம வாழ்க்கையில இது எதை குறிக்கலாம்? ஒருவேளை சில விஷயங்களை நம்ம கைவிடுறது, உதாரணத்துக்கு நம்மளோட பிடிவாதமான கருத்துக்கள், எப்பவும் நாம சொல்றதான் சரின்னு நினைக்கிற எண்ணம், இல்ல திருப்தியே தராத ஆசைகள், இதையெல்லாம் விடும்போது நமக்குள்ளே ஒரு விதமான இடைவெளி அல்லது பூஜ்ய நிலை உருவாகலாம் இல்லையா? ஒரு அறைய சுத்தம் செஞ்சாதான் புதுசா பொருட்களை வைக்க முடியுங்கிற மாதிரி. ஆமா, அதேதான். அந்த உள்வெளி நாம எதிர்பார்க்காத வளர்ச்சிக்கும் மற்றவங்களோட ஆழமான உறவுகளை ஏற்படுத்திக்கிறதுக்கும் இல்ல குழப்பம் இல்லாத தெளிவான சிந்தனைக்கும் கூட வழிவகுக்கலாம். இது ஒரு வகையில சிந்தனையை தலைகீழா மாத்துது. சில சமயம் எதையாவது பெறணும்னா முதல்ல எதையாவது காலி பண்ண வேண்டியிருக்கலாம். சரி, ஒரு ஞானி தன்னை பூஜ்யமாக்கிக்கிறது மூலமா மத்தவங்க இதயத்துல வாழ முடியுதுன்னா, நம்ம அன்றாட வாழ்க்கையில அந்த ஞான நிலை வரைக்கும் போகலனாலும் கூட நாம கைக்கொள்ளக்கூடிய சின்ன சின்ன பூஜ்ய நிலைகள், உதாரணத்துக்கு மத்தவங்க பேசும்போது எந்த விதமான ஜட்ஜ்மெண்ட்டும் இல்லாம காது கொடுக்கறது, இல்ல எந்த பிரதிபலனையும் எதிர்பார்க்காம ஒரு சின்ன உதவி செய்யறது, இல்ல தேவையில்லாத மன ஓட்டங்களை குறைச்சு மனசை கொஞ்சம் அமைதியா வெறுமையா வச்சிருக்கிறது, இதெல்லாம் நமக்குள்ள மறைஞ்சிருக்கிற நாம எதிர்பார்க்காத திறன்களையோ இல்ல மத்தவங்களோட உண்மையான ஆழமான உறவுகளையோ துறக்க உதவுமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது நீங்களே ஆராய்ந்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். பூஜ்யம்ங்கிற இந்த கருத்தை பத்தின இந்த ஆழமான அலசல்ல எங்களோட இணைஞ்சிருந்ததுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான அலசலில் சந்திப்போம்.